அந்த தூய சக்தி என்று தம்பட்டம் அடித்துட்டு வந்த தாவேகா இன்று விவசாயிகளின் துரோக சக்தி என்று அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேற்று ரிலீஸ் பண்ண அந்த ஜிஓ படி பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 36,000 ரூபா கொடுக்குறாங்க. 3 ஏக்கருக்கு நம்ம லோன் வாங்கினாலே 1 லட்ச ரூபா தாண்டிடுதுல்ல. கரும்புக்கு அதே மாதிரி 60,000 ரூபா கொடுக்குறாங்க. அது 2 ஏக்கர் பெர் ஏக்கர் 2 ஏக்கர்னாலே உங்களுக்கு என்ன ஆகிடுது, 1,20,000. இதில் என்னத்தை நீங்கள் எப்படி சிறு குறு எப்படி பிரிப்பீங்க? நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. இவர் வந்தால் மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க. 60 லட்சம் குடும்பங்கள் இவரை நம்பி ஏமாந்து இன்றைக்கி இருக்காங்க. நீங்கள் ஏடிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 12,000 கோடி தள்ளுபடி பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 கோடி தள்ளுபடி பண்ணாங்க. இவங்க எவ்வளோ தள்ளுபடி? 2,000 கோடி தள்ளுபடி பண்ணாங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தாவேகா புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. அவங்க தேர்தல் வாக்குறுதியாக சொன்னதை ஒவ்வொன்றா நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று இந்த சிங்கப்பெண் படை, அதை பெண்கள் பாதுகாப்பிற்காக அது செய்ய போகிறோன்னாங்க. அதை சொல்லியிருக்காங்க. 200 யூனிட் மின்சாரம், அதிலேயே அவங்க சில இக்குகள்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் விவசாயிகளுக்காக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்பொழுது தான் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதில் பல முரண்பாடுகள் இருக்குது. அவங்க சொன்னது வேறு, செய்கிறது வேறு அப்படிங்கிறது மாதிரி சிலர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது குறித்து நம்ம முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவுடைய விவசாய அணியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜேஷ் நம்மோடு இணைகிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ஜெய். தாவேகா சொன்னதை செய்யுது அப்படிங்கிறத ஒரு பக்கம் அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரெண்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அவர் சொன்னது தானே செஞ்சுருக்காரு. கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. குறு விவசாயிகள் 100% பயன்பெறுறது மாதிரியும், சிறு விவசாயிகளுக்கு 50% அவங்க அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறது மாதிரி லோன் வைவ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை? இல்லை, இதில் இந்த தூய சக்தி என்று தம்பட்டம் அடித்துட்டு வந்த தாவேகா இன்று விவசாயிகளின் துரோக சக்தி என்று அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேற்று ரிலீஸ் பண்ண அந்த ஜிஓ படி பார்த்தீங்கன்னா, இவங்க தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு கொடுக்கும்போது தேர்தல் உத்தரவாதம்னு சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தேர்தல் அறிக்கை, மாண்புமிகு முதல்வர் விஜய் தேர்தல் அறிக்கை வெளியிடும்போது என்ன சொன்னாலும், இது தேர்தல் வாக்குறுதி இல்லை, தேர்தல் உத்தரவாதம்னு சொன்னார். அந்த உத்தரவாதம் எப்படி கொடுத்தாருன்னா, சிறு குறு விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் உள்ளவங்களுக்கு 100% வேவ் பண்ணுறோம், தள்ளுபடி பண்ணுறோம். 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தேர்தல் உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்திருக்கிற ஜிஓ, இன்றைக்கி அவங்க அனௌன்ஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நேர் எதிராக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, சிறு குறுவே பிரிச்சிடுறாங்க. இன்றைக்கி விவசாய கடன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, மேக்ஸிமமே அதிகபட்சமாகவே 3 லட்சம் தான் லோனே கொடுக்குறாங்க. ஒரு சிறு குறு விவசாயிகளுக்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் அவ்வளோ தான் கொடுக்குறாங்க. இவர் எப்படி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், 50,000 ரூபாய்க்குள்ளே வாங்கியிருந்தால் 100% தள்ளுபடி. நீங்கள் 1 லட்சம் வாங்கியிருந்தீங்கன்னா வெறும் 5,000 ரூபா தான் தள்ளுபடின்னு சொல்கிறாங்க. இதில் எப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் கரும்பு நெல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏக்கருக்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 36,000 ரூபா கொடுக்குறாங்க. 3 ஏக்கருக்கு நம்ம லோன் வாங்கினாலே 1 லட்ச ரூபா தாண்டிடுதுல்ல. கரும்புக்கு அதே மாதிரி 60,000 ரூபா கொடுக்குறாங்க. அது 2 ஏக்கர் பெர் ஏக்கர் 2 ஏக்கர்னாலே உங்களுக்கு என்ன ஆகிடுது, 1,20,000. இதில் என்னத்தை நீங்கள் எப்படி சிறு குறு எப்படி பிரிப்பீங்க? அதாவது சின்ன விவசாயி சொல்றது பார்த்தா, அந்த கரும்பு விவசாயி 2 ஏக்கருக்கு 1,20,000 வாங்கியிருந்தாங்கன்னா அவருக்கு 5,000 ரூபா தான். 95,000 ரூபா கட்டுறவனுக்கு அந்த 5,000 ரூபா கட்ட தெரியாதா? இல்லைங்களா? இப்போ என்னன்னா, இவங்க சும்மா ஒரு போகிற போக்கில் இன்னொன்று அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்பிஐ கைடன்ஸ் படி தான் நாங்கள் இந்த லோன் கொடுக்குறோம் அப்படின்னு வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 35 நாள் 45 நாள் 60 நாள் 45 நாள் 60 நாளைக்குள்ளே நீங்கள் அந்த பே பண்ணிடணும்னு சொல்லி ஆர்பிஐ கைடன்ஸ். அது சும்மா சாக்கு போக்காக சொல்கிறாங்க. அந்த ஜிஓ பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க.
இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நேற்று அனௌன்ஸ் பண்ணதே பாருங்கள், ரொம்ப இதாகவே இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அதாவது சிறு குறுவை பிரிச்சிடுறாங்க. 50,000 வாங்கினா 50,000மும் 100% தள்ளுபடி யாருக்கு? குருவுக்கு. சிறு விவசாயிகளுக்கு 50% தான் தள்ளுபடின்றாங்க. இதில் சிறு குறு எப்படி பிரிக்கிறீங்க? 2 ஏக்கருக்கு மேலே 5 ஏக்கருக்குள்ளே வச்சுருக்கோம் குறு விவசாயின்னு பிரிக்கிறீங்க. இந்த 5 ஏக்கருக்குள்ளே இருக்கிறவருக்கே நீங்கள் 50,000 தானே தள்ளுபடி பண்ணுறீங்க. அப்படி 50% வந்து தள்ளுபடி பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அந்த இதை பார்த்தாலே உங்களுக்கே பாருங்கள், எப்படி 50,000 60,000 நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா குறு விவசாயிக்கு 40,000, சிறு விவசாயிக்கு 20,000 தான். 60,000 70,000 வாங்குறதுக்கு 30,000 ரூபா குறு விவசாயி, சிறு விவசாயி 15,000. 70,000 to 80,000 லோன் வாங்கியிருந்தா 20,000 10,000. அப்படி 80,000 to 90,000 10,000 5,000. 90,000 to 1,00,000க்கு 10,000 அவங்களுக்கு 5,000 ரூபா. 1,00,000க்கு மேலே வாங்கினவங்களுக்கு 2 பேருக்குமே 5,000 ரூபா தான். இந்த மாதிரி இதே மாதிரி தான் இபிலையும் பண்ணாங்க. எலக்ட்ரிக்கல் சப்சிடி அதே மாதிரி 200க்கு மேலே போனால் உங்களுக்கு 100% தள்ளுபடி அப்படின்னு சொன்னாங்க. இவங்க தேர்தல் வாக்குறுதியவே இவங்களால் நிறைவேற்ற முடியல. இப்போ இவங்களை வந்துட்டு இன்னைக்கு ஃபினான்ஷியலாக நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம். நாங்கள் உடனே உடனே செய்யணும்னு அவசியம் கூட இல்லை, டிலே பண்ணி கூட செய்யலாம். ஆனால் நீங்கள் உத்தரவாதம் கொடுத்ததை செஞ்சுருக்கலாம்ல, அதை நீங்கள் செய்யலையே. இதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விவசாயிகள் குடும்பங்கள் 60 லட்சம் விவசாய குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 2 கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கையை வீணடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. இவர் வந்தால் மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க. 60 லட்சம் குடும்பங்கள் இவரை நம்பி ஏமாந்து இன்றைக்கி இருக்காங்க. 2 கோடி ஓட்டு அது போயிடுது. அவங்களுடைய நம்பிக்கையை இழந்துடுறாங்க. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க, ஏடிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 12,000 கோடி தள்ளுபடி பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 கோடி தள்ளுபடி பண்ணாங்க. இவங்க எவ்வளோ தள்ளுபடி? 2,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நிலைமை. இந்த பட்ஜெட்டோட இதை வந்து என்ன பண்ணுறான், ஒரு 2,000 கோடி தள்ளுபடி பண்ணிட்டு இது எல்லாமே எல்லா பெனிஃபிட் எல்லாருக்கும் போய் சேர போகிறதே இல்லை. ஏதோ 14 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு பெனிஃபிட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்குன்னு, அதாவது 16 லட்சம் பேர் லோன் வாங்கியிருக்கிறவங்க அதில் 80% கவர் பண்ணிட்டோன்றாங்க. அந்த 5,000 ரூபா கூட இவங்க அக்கௌண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் அக்கௌண்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நிலைமை. விவசாயிகள் குறிப்பாக அந்த கரும்பு விவசாயிகள் ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா கரும்பு விவசாயிகள் ஒரு பக்கம் அவங்க விவசாயம் பண்ணக்கூடியதாக இருக்கணும், மற்ற பணப்பயிர்கள் இதெல்லாம் பண்ணக்கூடிய விவசாயிகள் இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் இந்த வேவ் ஆஃப்ங்கிறத எப்படி பார்க்குறாங்க? இல்லை இதை நம்பி தான் அந்த விவசாய இப்போ 5,000ங்கிறது நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதையெல்லாம் அவங்க ஒரு பொருட்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்களா? ஏன்னா அது இந்த விவசாயிகள் அப்படிங்கிறப்ப சென்ற முறை அந்த தங்க நகை வச்சுட்டு அதே விவசாயிகள் அவங்களுக்கு வந்து லோனு நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோன்னா அவங்க ஏமாத்துனாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து 52 கண்டிஷன்ஸ் போட்டாங்க நகை தள்ளுபடிக்கு என்னென்னலாம் இது பண்ணணும். இப்போ இவங்க வந்து 5,000ங்கிறது அளவுக்கு வந்திருக்கு. இப்போ ஏன் ஒவ்வொரு முறையும் அந்த விவசாயிகளை மட்டுமே ஏமாத்துறாங்க? இவங்க முழுக்க டிஎம்கேவோட 2.0 ஆட்சி தாங்க. டிவிகேனா அவங்க, அதாவது இவங்களுக்கு இன்றைக்கி எப்படின்னா ஆட்சிக்கு வர்றதுக்காக விவசாயிகளுடைய சப்போர்ட் தேவைப்படுறது. ஆட்சிக்கு வந்தவொடனே அந்த விவசாயிகளை தான் முதல்ல ஏமாத்துறாங்க. இவங்க எப்பயுமே நம்பிக்கை வச்சு ஏமாறுறதே ஒரு வேலையாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க நம்ம விவசாயிகள் ஃபுல்லாமே. இப்போ இவருடைய சினிமாவிலாம் கூட காட்டியிருக்காரு விவசாயிகளை வந்து எப்படி பெருமுதலாளி ஏமாத்துறாங்க. குறிப்பாக அந்த தண்ணீர் இது பண்ண அந்த பிரச்சனைகள்லாம் பற்றியெல்லாம் கொடுத்து நிறைய சினிமாவில் இவரே அதுக்கு என்ன சொல்கிறது. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த விவசாயிகளை இந்த குறைந்த அளவில் தான் கடன் தள்ளுபடிங்கிறப்போ இது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இவங்க என்னன்னா இன்னைக்கு ஒரு மாயாஜாலத்தில் ஒரு இன்ஸ்டா மூலமாக ஆட்சி வந்துட்டாங்க, அப்படி தான் சொல்லணும் இல்லையா? இப்போ அதை தக்க வைக்கிறதுக்காக இருக்கிற இப்போ அந்த சிங்கப்பெண்கள் இது ஜெயலலிதா அவங்க இருக்குமா அம்மா அவங்க ஏடிஎம்கே பீரியட்லேயே கொண்டு வந்த ஒரு திட்டம் தான். அதை ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி சிங்கப்பெண்கள்னு போடுறாங்க.
இப்போ ஒவ்வொரு திட்டம் சும்மா ஒரு பரபரப்பை உருவாக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பாலிமர் நியூஸ் சேனல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஒரு பரபரப்புலேயே வச்சுருக்காங்க மக்களை இல்லைங்களா? டிவியே பார்க்காத மக்கள் எல்லாம், நியூஸ் சேனலே பார்க்காத மக்கள் எல்லாருமே இன்றைக்கி நியூஸ் சேனல் பார்க்குற அளவுக்கு பரபரப்பாகவே வச்சுருக்காங்க. அது ஒரு சைக்காலஜிக்கலாக மக்கள் ஒரு மயக்கத்திலே வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள இப்போ நியூஸ் பார்க்க வச்சுட்டாங்க. அது இவங்களுடைய பெரிய அச்சீவ்மெண்ட்டு அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இவங்க ஒரு நாளைக்கு ஏதோ புதுமையாக செய்கிறது மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மினிஸ்டரும் ஒரு நாளைக்கும் பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏதோ புதுசாக அவங்க இண்டஸ்ட்ரியில் செய்கிற மாதிரியே கொண்டு வர்றாங்க. எல்லாம் நடக்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. வித்தியாசமாக தெரியுது எல்லாருக்குமே. இது போக போக தெரியும் உங்களுக்கு. ஒரு 6 மாதம் பார்க்கலாமே. இப்போ இந்த விவசாய சங்கங்கள், ஒரு சில விவசாய சங்கங்கள் மட்டும் இதற்கு ஏமாற்றம் தெரிவித்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்காங்க. மற்ற விவசாய சங்கங்கள் கருத்து தெரிவிக்கலை. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. கடன் தள்ளுபடியில் இப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு இந்த அரசு இருக்கும் பொழுது, நாங்கள் மேகதாது அணை கட்டுவதற்கு பூமி பூஜையை போட போகிறோம் அப்படின்னு டிகே சிவகுமார் சொல்கிறாரு. இதை நீங்கள் ஒரு விவசாய அந்த அணியுடைய ஒரு பொறுப்பாளராக இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கொடுமையை இப்போ இவங்க காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டிஎம்கே கொஸ்டின் கேட்டார்ல, இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். நாங்களும் பார்வையாளராக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்னு பார்க்கலாம் இல்லைங்களா? அதே எல்லா விவசாயிகள் மாதிரி எல்லா மக்கள் மாதிரி நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ இவங்க ஸ்டாலின் சொல்கிறது மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம், 6 மாதம் எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அவர் சொல்கிறது மாதிரி பாஜகவும் அவர் ஏதாவது தப்பு செய்யணும்னு அலோவ் பண்ண போகிறீங்களா, இல்லை அவர் தவறு செய்யும் பொழுது கண்டித்து ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு ஏதாவது நடத்த போகிறீங்களா? கண்டிப்பாக மக்களுக்கு பாதிக்கப்படுற மாதிரி எந்த விஷயம் செஞ்சாலும் அதுக்கான ஆர்ப்பாட்டம் போராட்டம் தலைமையின் உத்தரவு பேரில் நடத்த தான் செய்வோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ உங்களை பொறுத்தளவு இந்த விவசாய கடன் தள்ளுபடி, இந்த மேகதாது, இந்த பிரச்சனையில் தாவேகாவுடைய செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? டோட்டலாக இந்த ஆட்சியில் விவசாயிகள் ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். டோட்டலாக ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அது இந்த கடன் தள்ளுபடியிலே பார்த்தாச்சு. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். தீய சக்தியை ஒழித்து தூய சக்தி வந்து விட்டது. அது ஒரு பெரிய மாற்றத்தை விவசாயிகள் மத்தியில் கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த கடன் தள்ளுபடிங்கிறது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. அவர் சொல்கிறது மாதிரி வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணிவிட்டு என்ன இருக்குது, அப்புறம் அந்த நிதி வருவாயை பெருக்கி விட்டு விவசாயிகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போவே செஞ்சு ஏதோ நான் ஒன்று செஞ்சுட்டேன் பார்த்துக்கங்கன்னு காட்டுறதுக்காக. ஆனால் 5000 தள்ளுபடிங்கிற அளவுக்கெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இது விவசாயிகளை ஒரு கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு ராஜேஷ் அவர்கள் சொல்கிறார். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி. வணக்கம்.